கண்ணே, நந்தனா, இன்னைக்கு மகாபாரத கதை நமக்கு எப்படி எழுத்து வடிவில் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். முனிவர்களில் மிகச்சிறந்தவர் வேதவியாசர். அவருடைய அப்பா பராசர முனிவர். வேதவியாசர் ஒரு நாள் தன்னுடைய மனதில் மகாபாரத காவியத்தை பற்றி சிந்திக்கிறார். அந்த காவியத்தை ஒரு நூலாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்காக படைப்பு கடவுளான பிரம்மாவை மனதில் தியானித்து வணங்குகிறார். அவருடைய பிரார்த்தனைக்கு மகிழ்ந்து பிரம்மாவும் வியாசருடைய முன்னாலே தோன்றுகிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றும் கேட்கிறார். பிரம்மதேவரை பார்த்த வியாசர் கரங்களை கூப்பி, ஓ பிரம்மதேவரே, பெரிய காவியமான மகாபாரதத்தை என்னுடைய மனதிலே நான் சிந்தித்து உருவாக்கியிருக்கிறேன். ஈடிணையற்ற காவியமான இதில் இல்லாத விஞ்ஞானமோ மெய்ஞானமோ எதுவும் இல்லை. ஆனால் இதை காவியமாக வடிப்பதிலே எனக்கு ஒரு தடை இருக்கிறது. அது என்னவென்றால், நான் சொல்ல சொல்ல அந்த வேகத்திலே அதனை எழுதி கொள்ள ஒருவரும் இல்லை. தாங்கள்தான் தயவு கூர்ந்து இதற்கு ஏதாவது ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பிரம்மதேவர், வியாசரே, இந்த பணிக்கு சரியான நபர் விநாயகப் பெருமான் ஒருவர்தான். நீங்கள் அவரை வழிபடுங்கள் என்று கூறி மறைந்து விடுகிறார். வியாசரும் பிரம்மதேவர் சொன்னபடியே விநாயகப் பெருமானிடத்திலே மனம் கனிந்து பிரார்த்தனை செய்கிறார். வியாசருடைய பிரார்த்தனையினாலே மகிழ்ந்த விநாயகப் பெருமான் அவர் முன்னாலே தோன்றுகிறார். பணிவோடு அவரை வணங்கிய வியாச முனிவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். வியாசருடைய வேண்டுகோளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற விநாயகப் பெருமான், முனிவரே, நீங்கள் விரும்புகிறபடி பாடல்களை சொல்ல சொல்ல நான் எழுதி கொள்வதிலே தடையேதுமில்லை. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. எந்த தடங்களும் இல்லாமல் நீர் பாடல்களை சொல்லிக் கொண்டு வந்தால் மட்டுமே நான் இந்த பணியை செய்ய முடியும் என்று கூறுகிறார். விநாயகருடைய நிபந்தனையை கேட்ட வியாசர், பெருமானே, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நான் சொல்லுகின்ற பாடலுடைய பொருளை புரிந்து கொண்ட பின்னால்தான் நீங்கள் எழுத வேண்டும் என்று கூறி பதில் நிபந்தனை ஒன்றை போடுகிறார். இப்படி இருவருடைய நிபந்தனைகளின் பேரில் மகாபாரத எழுத்துப்பணி தொடங்குகிறது. சற்று கடினமான பாடல்களை வியாசர் சொல்லுவார். அதை பற்றி சிந்தித்து பொருள் புரிந்து கொண்டு விநாயகர் எழுதும் முன்னாலே வியாசர் அடுத்த பாடல்களை மனதிலே உருவாக்கி விடுவார். இவ்வாறு நிறைவுற்ற மகாபாரதத்தை வியாசர் முதலிலே தமது மகனான சுகமுனிவருக்கு சொல்லுகிறார். சுகர் கந்தர்வர் போன்றவர்களுக்கு சொல்லுகிறார். வியாசருடைய முக்கியமான சீடர் வைஷம்பாயனர். அவர் ஜனமேஜயனுடைய சர்பயாகத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு மகாபாரத கதையை சொல்லுகிறார். அங்கு அதனை கேள்விப்பட்ட நான் இப்போது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் என்று காவியத்தை தொடங்குகிறார் உக்கிரசிரவஸ். நைமிச்சாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் எல்லோரும் அவர் சொல்லக்கூடிய கதையை கேட்க அவளோடு காத்திருக்கிறார்கள்.